ஹாய் ஆல், இது என்னோட பர்த்டே vlog. என் பர்த்டே December 4th லாஸ்ட் வென்ஸ்டே போச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக ஒரு பெரிய பிளான் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயந்தான். அது சில பேருக்கு பெரிய விஷயமா இருக்கலாம், சில பேருக்கு அது ரொம்ப சின்ன விஷயமாகவும் இருக்கலாம். ஸோ என்னென்னா வந்து டியூஸ்டேவே வந்து வெளில போகிறோம், நீ ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மண்டே நைட்டு சொன்னாங்க. ஸோ பர்த்டேக்கு நான் 2-3 saree எடுத்திருந்தேன். ஸோ அது வந்து ஒரு saree கலம்கரி saree தான் வேர் பண்ணியிருந்தேன், ஏன்னா கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆவடிக்கிட்ட வைத்திய வீரராக சுவாமின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ அங்கே தான் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது எனக்கு. ஸோ அதனால் அந்த கோவில் போனால் நல்லது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. எனக்கு காரில் என் ஹஸ்பண்டோட லாங் ட்ரைவ் போகணுன்னு சொல்லி ரொம்ப 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 ஆசை. அப்படியே ஜாலியாக பேசிட்டு அந்த வயல் அதெல்லாம் பார்த்துட்டு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இப்படிலாம் நான் டிவியில் இல்லை ஃபோனில் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். சிட்டிக்குள்ளே எப்போவாச்சும் இந்த மாதிரி செல்ஃப் ட்ரைவ் கார் எடுத்து போயிருக்கோம். பட் இதுதான் வந்து லாங் ட்ரைவ் வந்து ஃபஸ்ட் டைம். ஸோ எடுத்துகிட்டு நேராக வந்து டெம்பிள் போயிட்டோம். ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய தெப்பக்குளம் இருந்துச்சு. அதுக்கு நடுவில் வந்து நிறைய புறாலாம் இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக. ஸோ அப்படியே அங்கே கோவில் போயிட்டு திருத்தணி போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ திருத்தணி போகிறோன்னு சொன்னதும் ஓகே, நான் திருத்தணி வந்து ரொம்ப தூரம்னு நினச்சேன், எனக்கு தெரியாது. ஸோ அங்கே இருக்க ஜிஆர்டி ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. நான் அடிக்கடி ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி சொல்லுவேன், கொஞ்சம் வீட்டில் இருந்து வெளில போயிட்டு ஏதாவது ரூம் மாதிரி புக் பண்ணி கொஞ்சம் ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வீட்டில் இருந்தாலுமே நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அது ஃப்ரீயாக இருக்க முடியாது. இப்போ ஹோட்டலில் வாங்கி நம்ம சாப்பிட்டா கூட சாப்பாடு செய்ய வேணாம், அந்த வேலைலாம் இல்லைனாலும் நம்ம வீட்டில் இருக்கும்போது ஏதாச்சும் நமக்கு இருக்கும். பட் இந்த மாதிரி ரூம்ஸ்க்கு எங்கேயா போனோன்னா கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்ன்றதுனால அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு அதுவும் பிடிக்கும்னு சொல்லிட்டு அன்றைக்கி ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. சரி, அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், மைண்ட் ஃப்ரீயான்னு சொல்லிட்டு. இது வந்து 1 நாள் 2 நாள் வந்து நினச்சதில்ல. 2 இயர்ஸ் முன்னாடி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு லாங் ட்ரைவ் போகணுன்னு ரொம்ப ஆசைன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இவ்வளோ நாள் வந்து எனக்கு எல்லாமே சேர்த்து ஒன்று சேர எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்ட் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் அதிகமாக வெளியே போக முடியாது. எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னு சொன்னாலே எனக்கு வந்து பயங்கரமான பேக் பெயின் இருக்குது. என்னால் ஒரு இடத்துல 30 மினிட்ஸ் மேலே ஒரே இடத்துல வந்து சிட்டிங் பொசிஷனில் இருக்க முடியாது. ஸோ 5 மினிட்ஸ் மேலே ஒரே பிளேஸில் வந்து நிற்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதிகமாக வெளியே போக மாட்டோம். ஸோ அதனால் இந்த மாதிரி எப்போவாச்சும் வெளில வர்றது வந்து தப்பு இல்லைன்னு தான் தோணுது. பட் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன் இந்த ஒன் டேக்காக இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஹஸ்பண்ட் எனக்காக ஆசையாக பிளான் பண்ணது நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். இங்கே வாஷ்ரூமில் கூட பிளான்ஸ் வச்சுருந்தாங்க, பட் அது வச்சுருக்க வேண்டாம். நாங்கள் வந்து ஃபுட்டு வந்து வெளில ஆர்டர் பண்ணியிருந்தோம் லஞ்சுக்கு. ஸோ அது வந்து இந்த மாதிரி தோசை பேட்டர் பேக்கெட்டில் வந்தது. எனக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு, என்ன நூதனமாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா, நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த ஹோட்டலோட ஐ மீன் அந்த ரெஸ்டாரண்ட்டோட பிராண்டு நேம் தான் போட்டிருந்தது. கவர் எல்லாமே புதுசாக தான் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லி சாப்பிட்டு நல்லா தூங்கியாச்சு. ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளில போகலான்னு நினச்சிருந்தோம். பட் ஹைவேஸில் அந்த ரோட்டில் வண்டிலாம் பார்க்கும்போதே எனக்கு பயமாக இருந்துச்சு. நைட் டைமில் நம்ம வந்து ரெகுலராக காரில் வந்து டெய்லி போயிட்டு வரோம், இந்த மாதிரி ஹைவேஸில் அடிக்கடி போகிறோன்னா பரவாயில்ல. இருந்தாலும் எனக்கு வந்து பயமாக இருந்ததுனால அங்கே பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டல் மட்டும் போய் சாப்பிட்டு வந்தோம். ஹோட்டல் ஸ்கந்தா பேலஸ்ன்னு சொல்லி ஒரு ஹோட்டல் தான் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வீக் டேஸுன்றதுனால ஒரு ஆள் கூட கிடையாது. நாங்கள் போகிறப்ப தான் அந்த மேனேஜர் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்க்கு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டின்னர் போகிறப்ப நான் போட்டிருந்த ட்ரெஸ் இது தான். ஸோ இது வந்து நான் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் வாங்கி ஒரு 1.5 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டின்னருக்கு இங்கே இல்லாமல் வெளியே தான் போய் சாப்பிட்டோம், அந்த ஸ்கந்தா பேலஸ்ன்ற ஹோட்டலில். இங்கே வந்து ஃபுட்டு ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் வந்து நிறைய இருந்துச்சு. சாப்பிடும்போது பயங்கரமாக இரிட்டேட் ஆகிட்டோம். வேறு யாராக இருந்தால் கொஞ்சம் சண்டை போட்டிருப்பாங்க. சரி ஓகே, வீக் டேஸாக இருக்குது, ஸோ யாருமே வரல, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறதுனால தான் அப்படி இருக்க போகிறேன்னு சொல்லி விட்டுட்டோம். கீ ரோஸ்ட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு அது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா தோசை வந்து கொஞ்சம் மொத்தமாக இருந்தது, ரோஸ்ட் மாதிரி இல்லை. மற்றபடி டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து ஆனியன் ஊத்தப்பம் வாங்கியிருந்தாங்க, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
இந்த வீடியோ நான் vlog ஷேர் பண்ணுற மாதிரி பிளானே இல்லை ஆக்சுவலி. ஆனால் என்னோடய மெமரிஸ்க்காக தான் நான் வந்து இந்த வீடியோலாம் எடுத்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் லவ் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பர்த்டே கூட gift கொடுத்ததே கிடையாது. எல்லா பர்த்டேஸும் ரொம்ப ரொம்ப நல்ல மெமரிஸ் தான் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட லவ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணோம் எப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் அந்த மெமரிஸ் என்னோட ஹார்ட்டில் அவ்வளோ ஒரு செரிஷ் பண்ணுற மொமெண்ட்ஸாக இருக்குது. ஸோ இந்த பெயிண்டிங் வந்து ரூமில் வச்சுருந்தாங்க. இது எத்தனை லட்சம் இல்லை எத்தனை கோடி போகும்னு எனக்கு தெரியல. இந்த பெயிண்டிங் பார்த்ததும் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பயங்கர சிரிப்பு. இது பார்த்தோன்னே எனக்கு தோழா மூவி தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எம்ஆர்பி எல்லாமே இதில் கொஞ்சம் அடித்து தான் வச்சுருந்தாங்க. அவங்க ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க, அந்த ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ ஹாட் சாக்லேட் வந்து இங்கே காம்ப்ளிமெண்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கால் பண்ணி கேட்டப்போ கொண்டு வந்தாங்க. ஒரு ஹாட் சாக்லேட் மிக்ஸ் அண்ட் ஹாட் மில்க்கு கொடுத்துருந்தாங்க ஒரு கெட்டிலில். ஸோ அது வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம குடித்தோம். நைட் டைமில் ஓல்டு சாங்ஸ் லைக் 80s அண்ட் 90s சாங்ஸ்லாம் கேட்குறதுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்கு ரூமில் இந்த மாதிரி டிவி வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அதுக்கு மட்டும் ஹஸ்பண்ட் இது வரைக்கும் ஒத்துக்கவே இல்லையான்னு தெரியல. ஸோ ரூமில் டிவி இருக்கவே எனக்கு வந்து அந்த சாங்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு பார்த்துட்டு, அதுவும் இது என்னோட ரொம்ப ஃபேவரட் சாங். உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிக்கும்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேண்டேட்ரி சிலதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸ்க்காகவாவது இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் போன ஹோட்டல்ஸில் இருந்ததுமே வச்சுருக்கேன் நான் ஒரு மெமரியாக தான். ஸோ நெக்ஸ்ட் டே, அதாவது என்னோடய பர்த்டே அன்றைக்கி வென்ஸ்டே இந்த ட்ரெஸ் தான் நான் வந்து போட்டிருந்தேன். ஐ மீன் சாரீ. ஸோ இது வந்து டிஷ்யூ சாரீ, டபுள் டோன் மாதிரி கோல்டு வித் பிங்க் வரும். ஸோ இந்த பிங்க் ப்ளவுஸ் வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட்டில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு, அதை மேட்ச் பண்ணியிருக்கேன். பேங்கிள் அண்ட் வந்து இந்த ஜுவல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பழசு, அதாவது முன்னாடி வாங்கினது. என்கிட்ட இருக்கிறத வச்சு தான் பேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப வந்து இதுக்காக தனியாக எடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அதை வச்சு பேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே காம்ப்ளிமெண்ட் தான். ஸோ காம்ப்ளிமெண்ட்டுன்றதுனால இங்கே தான் சாப்பிட்டோம், வெளில போகல. ஸோ இங்கே பஃபே மாதிரி லைட்டாக வந்து இந்த பிரெட் ஸ்ப்ரெட்டு, அதுக்கப்புறம் இந்த சாக்கோஸு, கெலாக்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் அண்டு டெசர்ட்க்கு வந்து டோனட்டும் கேக்கும் வச்சுருந்தாங்க. கோவில் போகிறோன்றதுனால கேக் சாப்பிடல, மேபி எக் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் டோனட் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி, வடை, பொங்கல், அப்புறம் வந்து தோசை கூட அவைலபிள். நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் தோசை கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பூரி எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா காஃபி குடிக்கணும் எனக்கு. ஸோ ஃபில்டர் காஃபியும் குடித்தாச்சு. குடிச்சிட்டு போய் ரூமுக்கு போய் ரெடி ஆகிட்டு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கோவில் கிளம்பிட்டோம். ஏன்னா போயிட்டு வந்து வெக்கேட் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. திருத்தணி முருகர் கோயில் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன். முருகர் கோயிலுக்கு போகிறதும் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ என்னோடய பர்த்டேக்கு எனக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணணும்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறப்பெல்லாம் நான் நிறைய டைம் யோசிப்பேன், நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணணும்? நம்மளை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த அம்மாவை தானே நம்ம அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி தான் நான் அன்றைக்கி நினைப்பேன். எப்போவுமே வந்து நான் இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா, இல்லை இதோட கருத்து உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து எப்போவுமே பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நான் வந்து பெருசாக என்னோடய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இப்போ ஒரு பெரிய ஆள் மீன்ஸ் நான் வந்து எதுவுமே வாழ்க்கையில் சாதிக்கலை. நான் என் பர்த்டே வந்து கொண்டாடுற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எப்போவுமே யோசிப்பேன். ஸ்டே அண்டு ஃபுட்டு எல்லாமே ஜிஆர்டி ஹோட்டலில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப ரூமுக்கு போயாச்சு. ஸோ திரும்ப இந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு பாய் சொல்லிவிட்டு ரூம் எல்லாம் சும்மா அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்புறப்போ வந்து நல்ல மழை. ஸோ கொஞ்சம் தூரம் வந்து மழையாக இருந்தது, அப்புறம் கொஞ்சம் லைட்டாக வெயில் அந்த மாதிரி இருந்தது. வர வழியில் கொஞ்சம் கிராமம் மாதிரி இருந்ததுனால அங்கே வந்து இந்த மல்லட்டை கிழங்குலாம் விற்றுருந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்தாங்கலாம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு பார்த்த மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே சாப்பிட்டோம். ஸோ வெஜிடபிள்ஸும் இருந்துச்சு, அதெல்லாம் எதுவும் வாங்கலை. ஸோ ஒரு காரில் போகிறோம், எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை, எப்போ வீட்டுக்கு ரீச் ஆகிறோன்னு. ஸோ போகிற வழியில் ஆக்சுவலி வந்து குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு போகலான்ற மாதிரி தான் பிளானு. ஸோ நார்மலாகவே நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி கோயிலுக்கெலாம் போகிறோன்னா அன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். போயிட்டு வந்தாலும் சரி, போகிறோன்னாலும் சரி. ஸோ எனக்கு வந்து பர்த்டே வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால் வெஜ்ஜு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஹோட்டலில் என்டர் ஆனேன். ஸோ அங்கே போனதுக்கப்புறமா
அவங்க அந்த டிஸ்பிளேல வச்சிருந்ததெல்லாம் பார்த்து எனக்கு கொஞ்சம் மூடு மாறிடுச்சு. ஸோ அதனால் பிரியாணியும் அந்த சிக்கன் கன்ஃபைட் சிக்கன் சொன்னாங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிரியாணி வந்து என்னால் சாப்பிட முடியல சிக்கன் சாப்பிட்டதுனால. அதனால் பார்சல் பண்ணிட்டு வந்து நைட்டு எக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. போகிற வழியில் அண்ணா நகர் போயிட்டு நந்தினி ஸ்வீட்ஸில் கொஞ்சம் டெசர்ட் மாதிரி சாப்பிட்டு கிளம்புனோம். எனக்கு இங்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோடய பேக் பெயினுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நான் ட்ரீட்மெண்ட் இந்த ஏரியாவில் தான் வந்திருந்தேன். அப்போ வந்து நாங்கள் டெய்லி வருவோம். டெய்லி வர்றப்போ வந்து இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். ஸோ அந்த மெமரிஸ்க்காக இங்கேயும் வந்தாச்சு. இந்த இயர் என்னோடய பர்த்டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்யூ.